அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் உள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் தற்போது திருநங்கை ஒருவர் நீட் தேர்வை எழுதுகிறார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் உள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் திருநங்கை ஒருவர் நீட் தேர்வு எழுதுகிறார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் உள்ள 11 மையங்களில் தீவிர சோதனைக்கு பின்பு தற்போது மாணவ மாணவிகள் நீட் தேர்வுக்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோவையை சேர்ந்த திருநங்கை ஒருவர் இன்று நீட் தேர்வை எழுத உள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் தற்போது திருநங்கை இந்திரஜா என்பவர் நீட் தேர்வை எழுத காத்துள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் கோவையிலிருந்து நமது செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணியா. நீட் தேர்வானது இன்று இந்தியா முழுவதும் எழுதப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் 11 மையங்களில் இருந்து 5736 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுத உள்ளனர். இந்த நிலையில் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 11 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 11 தேர்வு மையங்களில் 5736 மாணவ மாணவிகள் இன்று நீட் தேர்வு எழுதுகின்றனர். இந்த நீட் தேர்வானது இந்தியா முழுவதும் சுமார் 21 லட்சம் மாணவர்கள் எழுத இருக்கின்றனர். குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை அரசினர் கலைக்கல்லூரி, அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி, அவினாசிலிங்கம் கல்லூரி, டவுன்ஹாலில் உள்ள மகளிர் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட 11 மையங்களில் மாணவ மாணவிகள் நீட் தேர்வு சற்று நேரத்தில் எழுத இருக்கின்றனர். குறிப்பாக கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் நீட் தேர்வு எழுதும் திருநங்கை இந்திரஜா தற்பொழுது தேர்வு மையத்திற்கு வருகை புரிகிறார். மருத்துவ நுழைவுத் தேர்வாளர் நீட் தேர்வு இன்று தற்பொழுது நடைபெற இருக்கிறது. இதில் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்திரஜா என்ற திருநங்கை கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் நீட் தேர்வு மையத்தில் கலந்து கொண்டு நீட் தேர்வு எழுத இருக்கிறார். மேலும் இங்கு வரக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக போலீசார் தீவிர பரிசோதனை செய்த பிறகே கல்லூரி வளாகத்துக்குள்ளே அனுமதித்து வருகின்றனர். மேலும் பெண்கள் மோதிரம், வளையல், கம்மல், மெட்டி உள்ளிட்ட பொருட்கள் முற்றிலும் சோதனை செய்த பிறகும் அவற்றை அனைத்தும் அணிந்திருப்பதை கலத்துமாறு தொடர்ந்து போலீசார் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் இன்று 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நீட் தேர்வானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் மாணவ மாணவிகள் 1:30 மணிக்குள் நீட் தேர்வு நடக்கும் மையத்திற்குள் வர வேண்டும் என்று போலீசார் தொடர்ந்து அறிவித்து வருகின்றனர். 1:30 மணி மேல் கடந்து வரும் மாணவர்கள் நீட் தேர்வு மையத்தில் அனுமதிக்கப்படாது என்று போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது இன்று கத்திரிகையில் தொடங்கி இருக்கும் நிலையில் இன்று காலை முதலில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் அனைவரும் வெயில் கூட பொருட்படுத்தாமல் இந்த நீட் தேர்வு எழுதுவதற்கு தற்பொழுது கோவை அரசினர் கலைக்கல்லூரியில் குவிந்து வருகின்ற காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. வர்ணியா. காளிதாஸ், விவரங்களுக்கு நன்றி.